Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், நம்மளோட யூடியூப் சேனலோட கண்டென்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகிறதுக்கு டிமாண்ட்ஸ் இருக்குது, எங்கே செல் போகிறதுக்கு சப்ளைஸ் இருக்குது, எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்னோட எஸ்எம்சி நாலேஜ் வச்சு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இங்கே ஒரு ட்ரேடிங் பிளானாக வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், எவ்ரிதிங் எல்லாமே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக ட்ரேட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? சரி, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து எஸ்எம்சி லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ கம்மிங் டிசம்பர் 2 வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ டிசம்பர் கிளாஸுக்கு லைவ் கிளாஸுக்கு ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஃபுல்லாக ப்ரைஸ் ட்ராப் பண்ணி ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மார்னிங் வரலும் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி தெரியணும், என்ன ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்கோம் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா மேலே இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் டீட்டெயிலை போய் பார்த்துருங்க, வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவோட எண்டுலேயும் நான் வந்து அதை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? யாராவது பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஒரு பிளானாக வந்து பார்த்துடலாம். ஸோ வீக்லி அனாலிசிஸ் பெரிய வீடியோவாக இருக்கும். 2 வீடியோ 2 நாளுக்கு வந்து நான் பிரித்து வந்து போடுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வீடியோ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கண்டினியூஸாக. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ ஹிஸ்ட்ரி வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஹீரோ ஹிஸ்ட்ரியில் ஒரு பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த பிளான் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். எகைன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். அப்படியே நான் ஒரு காமனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல பிஒய்ஸ் இருக்குது, மேலே சப்ளை இருக்குது. சப்ளைக்கு மார்க்கெட் வந்து கீழே இருந்து ட்ராவல் ஆகிறான். ஓகேங்களா? சப்ளைக்கு கீழே இருந்து ட்ராவல் ஆகிறான். ஸோ நம்ம இந்த சப்ளைக்கு போயிட்டு மார்க்கெட்டிங் இந்த சப்ளைக்கு இப்படி போயிட்டு கீழே வந்துடுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளான். ஸோ அப்படி இன்கேஸ் மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போயிட்டு மேலே போயிட்டானா லாஸே ஆயிடுச்சுனாலும் நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம். இப்படி வச்சு நம்ம ஒரு ஃப்ளிப் எடுத்து ரெக்கவர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போகணும். மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போயிட்டு கீழே வரணும். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து இப்போ கீழே இருந்தால் மேலே போகும். சப்ளைக்கு போகணும்னா கீழே இருந்து மார்க்கெட் மேலே போகணும். ரைட்டா? ஸோ கீழே இருந்து மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம ஒரு கவுண்டரில் வந்து ஒரு என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். கவுண்டரில் ஒரு என்ட்ரி வந்து இருக்குது 15 மினிட்ஸில் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ சாரி, இந்த இடத்துல 1 ஹவரில். ஓகே, 1 ஹவரில் ஒரு ஃப்ளிப்பும் ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டும் வந்து இருக்குது. இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக தான் மார்க்கெட் வந்து எடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக எடுத்துரும். இது என்டையர்லி லிக்விடிட்டி. ஸோ இந்த லோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. மேலே லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட எண்டில் வந்து வீடியோ வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? எண்டு கார்டில் இருக்கும், அதை போய் பார்த்துருங்க. சரி, ஓகே. அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ளை மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ரைட்டா? ஸோ இந்த இடத்துலேருந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளையில் என்ட்ரியும் கொடுத்துருந்தேன். இந்த சப்ளைலேருந்து செல் வந்து பார்த்துக்குங்க அப்படின்ட்டு என்ட்ரியும் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு என்ட்ரி வந்து எடுத்துருந்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து நான் மிஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். இந்த சப்ளை வந்து பிரேக் ஆயிருக்கு, ரீஃபண்ட்மெண்ட் பிரேக் ஆயிருக்கு, எப்படி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதை ஒன்ஸ் போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஓகே, 1 மினிட்ல நமக்கு என்ட்ரி வந்து கிடச்சிது. ஸோ இது வந்து பிரேக். ஓகேங்களா? இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டு. ஸோ டோட்டலாக இப்படி நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2 லோ வந்து பிரேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சோச்சா எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு, இங்கே ஒரு சப்ளை வந்து இருந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சப்ளை, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் என்ட்ரி, இந்த சப்ளையில் என்ட்ரி போடணும். ரைட்டா?
ஸோ இந்த சப்ளைல நான் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பிரேக்ல இங்க என்ட்ரி எடுத்திருந்தேன். மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து போயிட்டுருந்தான். ஓகேங்களா? ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து ரன்னிங்ல இருந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த என்ட்ரிய பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இவ்வளோ தூரம் கீழ வந்துட்டு, நம்ம டிபி எங்க வச்சிருந்தோம்? இங்க வந்து வச்சிருந்தோம். ஸோ இவ்வளோ தூரம் கீழ வந்துட்டு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், இங்க இருக்கக்கூடிய என்ட்ரிய பிரேக் ஈவன் ஹிட் பண்ணிட்டு, இப்ப கீழ போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? அவன் கீழ போறானோ, இல்ல மேல போறானோ, நமக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஸோ அ என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்டின்னா, மார்க்கெட் வந்து மேல போனாலும் போயிடும் மார்க்கெட். ஏன்னா, மேல போறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. ஸோ, இங்க நம்ம எடுத்த என்ட்ரில வந்து இந்த இடத்துல இந்த லோவ கூட பிரேக் பண்ணாம, அதாவது நீங்க கீழ இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டிய கூட எடுக்காம, நமக்கு வந்து மேல வந்து ஹிட் பண்றான் அப்டின்னா, ஸ்ட்ராட்டஜிய நம்ம புடிச்சனால பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டோம். ஸோ, இந்த மாரி பண்றான். கீழ கூட வந்து எடுக்காம மேல போய் இப்டி எடுக்குறான் அப்டின்னா, மார்க்கெட் வந்து மேல தான் போகுது. ஓகேங்களா? மார்க்கெட் மேல போயிருவான். ஸோ, ஹைலி சான்ஸ் வந்து மேல போறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஸோ, இதுல வந்து நம்ம எவ்வளோ வந்து லாஸ் பண்ணியிருந்தோம், இந்த ட்ரேட்ல எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, 0 லாஸ் தான் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பிரேக் ஈவன் பண்ணி வச்சாச்சு. 0.00 தான் நம்ம லாஸ் பண்ணியிருந்தோம். நம்ம ட்ரேட வந்து மேனேஜ் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஒரு பேட் ட்ரேடு நம்ம எடுத்துட்டாலும், மேனேஜ் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஓகே. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த விக் எதனால போயிட்டு வந்திருக்கு? அப்டின்றத ஒன்ஸ் நம்ம பார்த்துருவோமா? நம்ம எ அ நம்ம எடுத்த என்ட்ரி 1 மினிட் இந்த மாரி வந்து எடுத்திருக்கோம். ஸோ, இந்த சப்ளைல என்ட்ரி எடுத்தோம். மிட்டிகேட் பண்ணிட்டு நல்லா மூவ் பண்ணியிருக்கான். இங்க ஒரு லைன் இருக்கு பாருங்க. இந்த லைன் தான் அந்த ஹை வரைக்கும் நம்ம போட்டிருந்த லைன். ஓகேங்களா? ஸோ, இந்த ஹை வரைக்கும் போட்டிருந்த லைன். இங்க எங்க வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு? இங்க எதுவுமே இல்ல. ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ண சப்ளைல மிட்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இது வந்து ஃபெயிலியர் ஆயிடும். மார்க்கெட் வந்து மேல போயிரும். ஸோ, இப்ப மார்க்கெட் மேல போகும் அப்டின்னா, நம்ம ஏதாவது ஒரு பை செட்டப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேல போறதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? மேல போறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ இது வந்து சப்ளை, லிக்விடிட்டி. எஸ். இப்போ கரண்ட் ஹை அப்படின்றது இங்க இருக்கு. ஓகேங்களா? இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் லிக்விடிட்டியா தான் நான் எடுத்திருக்கேன். கரண்ட் ஹைன்றது இங்க இருக்கு. கவுண்டர் ட்ரெண்ட் இது. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. கவுண்டர் ட்ரெண்ட். கவுண்டர் ட்ரெண்ட் எப்படி பண்ணுவான்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இப்படி பை செட்டப் இருக்குன்னு வச்சுக்கங்க. டிமாண்ட் இருக்கு. நீங்க நம்ம இதிலயே பார்த்துடலாம். நம்ம செல் வந்து பண்ணிட்டுருக்கோம். சரி. இப்போ நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிளான் என்ன? கீழ இருந்து பை பண்ணணும். ஓகேங்களா? டிமாண்ட்ல இருந்து பை பண்ணணும். ஓகே. இப்போ இந்த மாரி செட்டப் இருக்கு. டிமாண்ட்ல இருந்து பை பண்ணணும். இங்க கீழ போட்டிருக்க செட்டப். ஓகேங்களா? டிமாண்ட்ல இருந்து பை பண்ணணும். இப்போ மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்துட்டு இப்படி பை ஆகணும். நம்ம டிமாண்டுக்கு வந்தா பை பண்ணுவோம். நம்ம இந்த இடத்துல இருந்து கவுண்டர்ல ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கங்க. ஏன்னா டிமாண்டுக்கு வரப்போகுது. மேல இருந்து ஒரு ட்ரேட் வந்து நம்ம பண்ணிட்டு வரோம். அப்படின்றப்போ, இங்க வரக்கூடிய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, இப்படி வந்து ட்ரெண்ட பிரேக் பண்ணுவான். சோர்ஸ் குடுப்பான் மேல. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுவான். பிஒய்ஸ் கூட குடுக்கலாம். மறுபடியும் சோர்ஸ் குடுப்பான். இந்த மாரி லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி வந்துட்டே இருப்பான். ஓகேங்களா? அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி வருவான். அப்போ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் இந்த இடத்துல கச்ச கச்சன்னு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்ப இதுல இருந்தே தெரியணும். மேல இருந்து கீழ செல் பொசிஷன் வந்துட்டு இருக்கிற மூவ்மெண்ட் வந்து பாருங்க எப்படி இருக்கு? இந்த மூவ்மெண்ட். ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப மெதுவா வந்துட்டு இருக்கான். அப்போ லிக்விடிட்டி இல்ல. ஆனா கீழ தான் வர்றான். நமக்கு எப்போ இந்த டிமாண்ட தொடுறானோ, இந்த டிமாண்ட இப்டி டச் பண்ணோனே டப்புன்னு தூக்கிருவான் மேல. ஓகேங்களா? அதனால இந்த ஸ்லோ மூவ்மெண்ட்ட பார்த்தோனே தெரிஞ்சிரும். நமக்கு இந்த டிமாண்ட்ல பை சூப்பரா இருக்கு. ஆனா மேல நமக்கு கவுண்டர்ல ட்ரேட் பண்ணும்போது லிக்விடிட்டி ஹண்ட் வந்து நடக்கும். அப்போ நம்ம அகைன் 15 மினிட்ஸ்க்கு போலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஈவன் குடுத்துருச்சு. ஆனா லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணல. மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு, என்ன பொறுத்தவரையிலும். அப்ப மேல போனா எங்க இருந்து செல் ஆகலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து செல் ஆகலாம். ஓகேங்களா? இங்க இருந்து செல் ஆகலாம். அடுத்தது நம்ம 5 மினிட், 1 மினிட்ல நம்ம சப்ளை வந்து எடுத்து பார்த்திருந்தோம். ரைட்டா?
ஸோ இங்க ஒரு சப்ளை இருக்கு. ஆனா, இந்த சப்ளை ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, இது மோஸ்ட்லி ஒர்க் ஆகறதுக்கு சான்ஸ் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பிரேக் பண்ணி ரொம்ப கீழ போயிட்டு வரான். ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட சப்ளை இங்க இருக்கு. ஃபுல்லா அப்படி கீழ போயிட்டு அப்புறமா வந்துட்டு இருக்கான். எனக்கு பொறுத்தவரையிலும் இந்த சப்ளை இந்த 2 சப்ளையும் ஒர்க் ஆகறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஆனா இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட், கவுண்டர் ட்ரேடு பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பிளான். இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்க, கொஞ்சம் தெரியல உங்களுக்கு அப்படின்னா, சிம்பிளா போயிட்டு இந்த டிமாண்ட்லேருந்தே பை பண்ணிருங்க. மேல இருந்து செல் பண்ண வேணாம். இது ரிஸ்க் ட்ரேட் தான். இந்த டிமாண்ட் வர வரைக்கும் நம்ம இங்க ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். அதுக்கான ஒரு சான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து கவுண்டர்ல பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது ஈரோ ஜேபிஒய். இதுல வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நம்மளோட டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு 3 என்ட்ரி வந்து குடுத்திருந்தேன். இந்த சப்ளைல. ஓகே. சாரி, இந்த டிமாண்ட்ல. 3 டிமாண்ட்ல 3 என்ட்ரி வந்து குடுத்திருந்தேன். இப்போ வந்து என்ன சினாரியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே டெய்லில மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வராமலே மேல போயிட்டான். ஆனா, மார்க்கெட் வந்து இப்போ சூப்பரா லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, இந்த மூவ்மெண்ட்ட பாருங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் நல்லா ஒரு ரேலி மூவ்மெண்ட்டாவே போயிருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரேலியாவே போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு ரேலியா மார்க்கெட் வந்து போயிருக்கு. எந்த ஒரு டிமாண்டும் இருந்தாலும், எந்த ஒரு லிக்விடிட்டியும் இல்ல. சூப்பரான ஒரு லிக்விடிட்டி எங்க இருக்குன்னா, இந்த லோவே தான் லிக்விடிட்டியா இருக்க போகுது. அப்ப இந்த லோ ஹண்ட் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு கீழ டிமாண்ட் இல்லாதனால நமக்கு இங்க இருக்கக்கூடிய லோவும் ஸ்லிப் ஆகும். ஓகேவா? அப்ப 2 லோவும் ஸ்லிப் ஆகும். 2 லோவும் ஸ்லிப் ஆகுது அப்படின்னா, நமக்கு இது இன்டியூஸ்மென்ட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ. ரைட்டா? அப்போ இது இன்டியூஸ்மென்ட்டா கன்சிடர் பண்ணும்போது, பக்காவான டிமாண்ட்ஸ் இந்த 3 டிமாண்ட் இங்க இருக்கு. 3மே ஒர்க் ஆகும். மார்க்கெட் செல் ஆச்சு அப்படின்னா, எதையுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம சர்ருன்னு கீழ வந்துருவான். இந்த டிமாண்டுக்கு வந்துருவான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டெய்லில நம்ம பார்க்குறோம். 4 ஹவருக்கு போறோம். 4 ஹவர்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதான்றத செக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ். இந்த பிஓஎஸ்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிஓஎஸே கிடையாது. எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர், ஹெல்த்தியான ஸ்ட்ரக்சர் வந்து குடுக்கல. இருந்தாலும் இருக்கிறது இது ஒண்ணு தான். அதனால நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இது பிஓஎஸ். கீழ டிமாண்ட் இருக்கா? கண்டிப்பா இது சோச் ஆயிரும். கீழ டிமாண்ட் இல்ல. அப்ப என்ன பண்ணுவான்? மார்க்கெட் இப்படி வந்தானா சோச் பண்ணிருவான். ஓகேங்களா? கீழ வந்தா சோச் நடந்தே தீரும். அப்ப சோச் நடந்துருச்சு அப்படின்னா, அங்க தான் வந்து செல்லிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். சோச் நடக்கணும் ஃபர்ஸ்ட்டு இங்க. இங்க இருந்து செல்லிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப நம்ம நெனச்சது கீழ டிமாண்டுக்கு வந்துருவான். அப்போ செல்லிங் பாயிண்ட் அங்க ஸ்டார்ட் ஆகும்போது, செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது, சோர்ஸ் நடந்ததுக்கப்புறம் செல்லிங் ஸ்டார்ட் ஆகும்போது, நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது சப்ளை எடுத்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓட பிளான் என்ன அப்படின்னா, கீழ வருவான். ஒரு இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் ஆகறதுக்கு கீழ வந்தால் கண்டிப்பா சோர்ஸ் பண்ணிருவான். அப்படியே சப்ளைலேருந்து எடுத்து கீழ போவான். ஓகேங்களா? அப்படி சப்ளைலேருந்து கீழ போகும்போது, நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். நமக்கு வந்து ஒரு ட்ரேட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சப்ளை வந்து கிடைச்சிச்சுன்னா, வீடியோல வந்து அப்லோட் பண்ணிடுறேன் உடனே. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்தது ஜிபிபி செஃப். ஜிபிபி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் ஒரு 4 ஹவர்ல ஒரு என்ட்ரி வந்து நான் குடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டே குடுத்திருந்தேன். இந்த சப்ளைல என்ட்ரி குடுத்திருந்தேன். மார்க்கெட் வந்து இதுக்கு மிட்டிகேட் பண்ணா செல் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு என்ட்ரி வந்து குடுத்திருந்தேன். ஆனா, என்ன நடந்துச்சு அப்படின்னா, சப்ளைல மிட்டிகேட் பண்ணல மார்க்கெட். மிட்டிகேட் பண்ணாம, இதுல வந்து ஃபிளிப்பும் குடுத்திருந்தேன். ஏன்னா, இதுவும் ஃபெயிலும் ஆகலாம். ஓகேங்களா? சப்ளைக்கே வரல மார்க்கெட். சப்ளைக்கே வராம செல் ஆயிட்டான். இந்த சப்ளைய குடுத்தேன். இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். குடுக்கல. ஏன்னா, ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் அக்செப்டபிளா இல்ல. ஓகேங்களா? ஸோ இது பிஓஎஸ். இது பிஓஎஸ். சூஸ் பண்ணியிருக்கா? எஸ். ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. எஸ். சூஸ் வந்து பண்ணியிருக்கு. அப்போ இது என்ன? பிஓஎஸ். மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்படி கீழ வந்துட்டு, இங்க இருந்து மார்க்கெட் வந்து மேல போயிட்டு இருக்கான். ஓகேவா? சரி. அப்போ இந்த இந்த இடத்துல இதான் வந்து ஹையா இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு சோச். ஓகே. நான் இந்த சப்ளை வந்து குடுத்திருந்தேன். செல் போகும் அப்படின்ட்டு. இப்போ மார்க்கெட் 4 ஹவர்ல ஆப்பரேட் ஆகல. ஓகேங்களா?
அப்படியே டெய்லிக்கு வந்துட்டோம். ட்ரெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸோ இந்த இடத்துல பிஒய்ஸ் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல பியூஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம கரெக்டான ஒரு சப்ளை எடுக்கணும் அப்படின்னா, ஓகே, எல்லா சப்ளையும் கரெக்டான இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நான் இங்கே 4 ஹவரில் போட்ட சப்ளை ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ளிப் பண்ணிடுவோம். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இந்த சப்ளை எடுங்க, எடுத்துகிட்டு ஃப்ளிப்புக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃப்ளிப்புக்காக வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளிப்பு கிடச்சிச்சின்னா உடனே ஒரு பை எடுத்து இந்த இடத்துல டார்கெட் வந்து புக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டிபியை போட்டுருங்க. சரி, ஜிபிபி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒர்க்காக போகிறான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வீக்லியில் இது வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியாக இருக்குது இப்படி. ஓகேங்களா? வீக்லிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பிஓஎஸ் அண்ட் சோச், பிஓஎஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த பிஓஎஸ்க்கு இது டோட்டலாக ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல சப்ளை இருக்குது. இந்த சப்ளைக்கும் மார்க்கெட் வந்து போகலாம். அது வந்து அப்புறமா பார்க்கலாம். மார்க்கெட் வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நான் அப்லோட் வந்து பண்ணுறேன், வீடியோ வந்து எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை. ஸோ நமக்கு எந்த ஒரு ஃப்ளிப்பும் இல்லை. ஓகே, இது 3 சப்ளை, 1 2 3. இந்த 3ல் நம்ம என்ன பண்ணலாம், செல் வந்து பண்ணலாம். இங்கேருந்து பை வந்து பண்ணலாம். இங்கேருந்து யாருமே பை பண்ணிடாதீங்க. இப்போது டெய்லியில் மேலே போயிட்டுருக்கான், மேலே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க, நம்ம அப்போ 4 ஹவரில் போயிட்டு இந்த இடத்துல பை எடுப்போம் அப்படின்னு மட்டும் யாரும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த பையே வந்து சூப்பரான லிக்விடிட்டியாக தான் இருக்குது. நல்லா இங்கே பாருங்கள், சூப்பரான லிக்விடிட்டியாக இருக்குது. ஸோ இதில் டிமாண்ட் இருந்தாலும், இப்போ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய லோஸ் எல்லாமே வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும், இது பக்காவாக இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃபெயில் பண்ணிடுவோம். ஒர்க் ஆகிறதில்ல. இந்த இப்போல்லாம் ரீசன்ட் டேஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் நமக்கு ஒர்க் ஆகாது, இதெல்லாம் விட்டுருங்க. ரைட்டா? சரி, ஓகே, இதுதான் பிளான். டெய்லியில் போயிருங்க. இந்த 4 ஹவரில் இருக்கக்கூடிய சப்ளை ஃபெயில் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஃப்ளிப் எடுத்து பை பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை. இந்த இடத்துல வந்து நமக்கு செல் வந்து இருக்குது. ரைட்டா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி. ஏயுடி யூஎஸ்டி ஸ்டில் நமக்கு நம்ம சொன்ன பிளான் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ 4 ஹவரில் இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த டிமாண்டில் பை பண்ணி மேலே இருக்கக்கூடிய ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும், சரி, பிஓஎஸ் வரைக்கும் டிபி வந்து செட் பண்ணி நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ட்ரியும் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ யூடியூப்லேயும் என்ட்ரி கொடுத்துருந்தேன். நம்ம என்ட்ரிலாம் வந்து எடுத்துட்டோம். 2 என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு என்ட்ரி வந்து எடுத்துட்டோம். இன்னொரு என்ட்ரிக்கு மார்க்கெட் வரல. ஸோ ஒரு என்ட்ரி ட்ரிகர் ஆகி இப்போ ரன்னிங்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்லி ப்ராஃபிட் 2 என்ட்ரி வந்து இருந்தது. யூஎஸ்டி ஜேபிஒயும் ஏயுடி யூஎஸ்டியும் வந்து நமக்கு 2 என்ட்ரி ரன்னிங்கில் இருந்தது. இப்போது அந்த யூஎஸ்டி ஜேபிஒய்ன்றது வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. சாரி, எஸ்எல் இல்லை, பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. 0.00. ஓகேங்களா? இப்போ வந்து கரண்ட்லி ஏயுடி யூஎஸ்டி வந்து ப்ராஃபிட் ரன்னிங் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,345 வந்து ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரும் வந்து பிரேக் ஈவன் ஆர்டர் தான். ஓகேங்களா? பிரேக் ஈவன் மூவ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்படி மார்க்கெட் நம்ம நினச்ச பிளானுக்கு வரல, டிபி போகாமல் அப்படியே ஒரு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறோம், இங்கேருந்து டப்புன்னு செல் அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 0 ப்ராஃபிட் 0 லாஸ் தான். நமக்கு லாஸ் இல்லாமல் இருந்தால் மட்டுமே போதும். ஓகேங்களா? லாஸ் இல்லாமல் இருந்தால் போதும், அதுவே பெட்டர் தான். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அவ்வளோதான். இதுவும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் பாஸ்ட் வீடியோஸில். ஸோ 1 ஹவரில் 15 மினிட்ஸ். இங்கே
நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் ஆவான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து செல் ஆயிருக்கான். ஆனால் இது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ இந்த சப்ளைலேருந்து இப்போதைக்கு செல் ஆயிருக்கான். மறுபடியும் மேலே வருவான். ஓகேங்களா? ஏன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் வரைக்குமே ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணியிருக்கான்னா லிக்விடிட்டி தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல்லாக லிக்விடிட்டி தான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த ஐடியம்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இதை அப்படியே தூக்கி இப்படி போடுங்க. இதெல்லாம் மேனிப்புலேஷனுக்காக அவங்க ஸ்ட்ரென்த்தாக ஒரு பண்ணுற விஷயங்கள் தான். நல்லா பாருங்க, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கு. இந்த டிமாண்ட்லேருந்து எகைன் பை போவான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பை போயிட்டு அங்கேருந்து செல் இப்படி வருவான். ஓகேங்களா? அதனால நம்ம இந்த மாதிரி மேனிப்புலேஷனில் போய் மாட்டிக்க கூடாது. நீங்கள் இப்போ இதில் பார்ப்பீங்க. இதில் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆயிருக்கு. அப்போது அடுத்த இன்னொரு கரன்சி பேரில் ஒரு என்ட்ரி நீங்கள் போடுவீங்கன்னு வைங்களேன். இப்போ இங்கே வந்து ஒர்க் ஆயிருக்கு. அப்போது மேலே இன்டியூஸ்மெண்ட்க்கு முன்னாடியே நமக்கு ஒர்க் ஆகும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலான்ற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். இது வந்து டிபி வந்து கொடுத்துட்டான். இன்னொரு நாள் வேறு கரன்சி பேரில் இல்லை இதே கரன்சி பேரில் என்ட்ரி எடுக்கும்போது என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி சினாரியோ கொடுப்பான், எஸ்எல் அடிச்சுட்டு போயிடுவான். அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியை அப்படியே கண்ணை மூடிட்டு நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், டிசிப்ளினாக வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட. அப்போது இந்த டிமாண்டில் இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பான். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து சப்ளைக்கு போவான், சப்ளைலேருந்து செல் ஆவான். ஆனால் இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து கவுண்டர் ஆயிரும். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ மார்னிங் வந்து 6:30க்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதே மாதிரி நான் கண்டினியூஸாக கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஊரிலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. நம்ம இப்படி அனலைசிஸ் வந்து கொடுத்துட்டோம்னா அது ஒர்க் ஆகலைன்னா நம்மளை திட்டுவாங்களே அப்படின்ட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னோடய கான்செப்டே ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் தான். ஃபஸ்ட்டே நாளைக்கு நடக்குதா இல்லாட்டி ஃப்யூச்சரில் நடக்க போகிற மூமெண்ட்ஸை இப்போயே கொடுக்குறதா என்னோடய கான்செப்ட். தைரியமாக நான் கொடுப்பேன். ஏன்னா நான் சொல்கிறது ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு 80% ஒர்க் ஆகும். அந்த 80% போதும், அது ப்ராஃபிட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் நான் தைரியமாக நான் வந்து எவ்ரிடே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏதோ 1-2 வீக்ஸ் என்னால் மிஸ் பண்ணாலும் எவ்ரி டைம் நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணுற எனக்கு நீங்கள் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. லைக்கு வர்றதே இல்லை, ரைட்டா? ஸோ சிம்பிள் தான், ட்ரேடிங் பண்ணிடலாம். ஸோ லைக் வந்து போட்டுருங்க. அப்புறமா ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்ஸ்டா ஐடி இருக்குது, லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிருங்க. நான் திடீர்னு ஆஃபர்ஸ் போடுவேன். ஓகேங்களா? அப்புறமா அது வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் சின்ன அப்டேட்ஸ் எங்கே ட்ரேட் இருக்குது அப்படின்ற சின்ன அப்டேட் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். இவ்வளோ நாள் நான் கொடுக்கல. இன்ஸ்டாகிராமில் நான் ஆக்டிவாகவே கிடையாது எப்பயுமே. ஓகேங்களா? யூடியூப்பில் வந்து வீடியோ போடுவேன், அவ்வளோதான், போயிடுவேன். ஸோ இனிமேல் வந்து இன்ஸ்டாவில் வந்து சின்ன ஏதாவது ட்ரேட் வந்து கிடச்சிச்சின்னா உடனே பையோ செல்லோ வந்து போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.